Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 57வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா சென்னை வர்ஸ் கொல்கத்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஏடன் கார்டன் கொல்கத்தால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த கொல்கத்தாவோட பிட்ச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட சென்னை ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. கொல்கத்தா அவங்க பேலன்ஸ் இருக்க 3 மேட்சஸுமே வின் பண்ணா மட்டும்தான் அவங்களால பிளே ஆஃப்குள்ள வர முடியும். ஸோ அப்ப இந்த மேட்ச் கொல்கத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சா தான் வந்து இருக்க போகுது. இப்போ நம்ம கொல்கத்தாவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஸோ மற்ற பிச்சோட கம்பேர் பண்ணும்போது கொல்கத்தா பிட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக் அப்படிதான் சொல்லணும். பேட்ஸ்மேன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. போத் இன்னிங்ஸுமே பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த வெனுல கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த வெனுல ஆவரேஜ் ஸ்கோரே 200+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க. விக்கெட்ஸ் பெருசா வந்து கிடைக்கிறது இல்லை இந்த வெனுல. ஸோ போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 10 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் விக்கெட்ஸ் கிடைக்குது. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே பேட்ஸ்மேன் தான் வந்து நல்லாவே டாமினேட் பண்றாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வெனுல இப்ப ரீசெண்ட் பேக்லாம் ஓவராலா மேட்சஸ் பார்க்கும்போது டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, சேஸ் பண்ண டீமுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் வந்து இருக்கு. பட் இந்த வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 230க்கு மேல அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ ஓவராலா நான் லாஸ்ட் லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிட்ச் ரிப்போர்ட் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ எந்த அளவுக்கு பிட்ச் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு வந்து நீங்க டீமை மேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டேசியாப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேடேசியாப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க அண்ட் 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 லட்ச ரூபாய் கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க. இதோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸல் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே பண்ற யூசர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான யூசர்ஸ் தான் வந்து பிளே பண்றாங்க. கடைசி வரையுமே இந்த கிராண்ட் லீக் வந்து ஃபுல்லாகவே தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு மற்ற ஃபேண்டசி ஆப்ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா அதுல யூசர்ஸ் பேஸை பார்க்கும்போது ரொம்ப அதிகமா வந்து இருப்பாங்க. அதுல நீங்க மேக் பண்ற டீம் ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் மேக் பண்றீங்க. அதுல உங்க டீம் ஒரு 50,000 ரேங்க்ல இருக்கு அப்படின்னா இதுல கண்டிப்பா டாப் ஆர்டர்ல வரதுக்கான வாய்ப்பு, டாப் 5 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மியா வந்து இதுல இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு மல்டிபிள் டைம் கிராண்ட் லீக் ட்ரை பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல 2000 இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் வந்து இருக்கும். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. வெறும் 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வின்னிங்ஸ் எடுத்துட்டோம், அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு நாள் ஆகுது, மினிமம் 1 or 2 hours ஆகுது. ஒரு எமர்ஜென்சி ஏதாவது வித்ட்ரா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எக்ஸல் ஆப்ல நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா வின்னிங்ஸ் வர அமௌண்ட்டை 30 செகண்ட்ல உங்களால வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்துதான் வெனு ரெக்கார்ட். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 100 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 43 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 57 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பேட் செகண்ட் பண்ற டீம் அதிகமான வின்னிங் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 168. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 261 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் RCB 49 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. ஓகே, அடுத்ததான் ரீசெண்ட் ரெக்கார்ட். லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 203 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓவராலா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 203 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். டோட்டல் விக்கெட்ஸ் 59 விக்கெட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. அதுல
32 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர், 19 விக்கெட் ஸ்பின்னர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அந்த அளவுக்கு பவுலர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல. பவுலர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பவுலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் வந்து நல்ல விக்கெட் வந்து இருந்திருக்கு. அடுத்ததா ஹெட்வெயிட் ரெக்கார்ட். லாஸ்ட் 5 வருஷத்துல 10 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல கேகேஆர் 4 மேட்சஸும் சென்னை 6 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட்ல கேகேஆர் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது சென்னை பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. அதே ஃபார்ம் ஸ்டார்ட் அப்ல பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா நல்ல ஒரு ரேங்க் வந்திருப்பாங்க. பட் இப்போதைக்கு டேபிள் வைஸ்ல பார்க்கும்போது கேகேஆர் தான் கொஞ்சம் டாப் ஆர்ல வந்து இருக்காங்க. அடுத்ததான் 2 டீமை கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ரஷீத், மாத்ரே 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஷாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, டுவல் பிரேவிஸ், சிவம் துபே, தீபக் ஹூடா, மகேந்திர சிங் தோனி, நூர் அகமது, பத்திரானா, கலீல் அகமது, அன்சுல் கமோஜ். ஸோ இதுதான் சென்னையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து சென்னையில இந்த பிளேயர் சேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த பிளேயர் சேஞ்ச் பண்ணி அதுக்கு மேல வேற பிளேயர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். பட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம அதே லைனப்ஸ் லெவல்ஸோட தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அதே ஆப்ஷன்ல வச்சு நாங்க சொல்லியிருக்கோம். அடுத்த கேகேஆர்ல ராமோல குருபாஸ், சுனில் ரெனன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரஹேனா, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்டர் ரசில், மொயின் அலி, ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா. ஸோ இதுதான் கேகேஆரோட ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா மொயின் அலிக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஆர்டர் பண்ணலாம். இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் 3 பேர் இருக்காங்க. ஒரு ஸ்பின்னர் தேவையில்லை, ஆல்ரெடி 2 ஆஃப் பிரேக் பவுலர், ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் தேவைன்னு சொல்லிட்டு வேற பவுலரோட கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் லாஸ்ட் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் அப்டேட் வந்து பண்றேன். இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஹர்ஷித் ராணா 4 ஓவர், வைபவ் அரோரா 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், சுனில் நரேன் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை மொயின் அலி, ஆண்டர் ரசல் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் இருக்குது அப்படிங்கிறனால மொயின் அலிக்கு 1 or 2 ஓவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியோட ஓவர் 3 ஆக்கிட்டு ஆண்டர் ரசலோட ஓவர் 3 அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சென்னையை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது 4, மதிஷா பத்திரானா 4, அன்சுல் கமோஜ் 4 அண்ட் பேலன்ஸ் இருக்க ஓவர நூர் அகமது, ஷாம் கரன், ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 நிமிஷம் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, யார் யாருக்கு இப்ப கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துரும். ஃபர்ஸ்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல இருக்க 2 பேட்ஸ்மேன் மாத்ரே, ரஷீத் 2 பேர் இருக்காங்க. ரஷீதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துகிட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு மாத்ரேவா ரஷீதாங்கும் போது மாத்ரே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாருங்க. நல்லா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் தான் பிளே பண்றாரு, ஸ்டார்ட் அப்ல இருந்து பிளே பண்ணிட்டே இருக்காரு. இப்போ வர வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பாலை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த அடிக்கிறாரு. ஸோ எல்லா பாலுமே பார்த்து ஆடுறதுல அடிச்சு இல்லை, எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல அடிச்சு ஆடுறாரு. இப்போ பாலை பார்த்து அந்த டீமோட நிலைமை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தவர்கள் வந்து பிளே பண்றாரு. ஸோ ரஷீதை கம்பேர் பண்ணும்போது மாத்ரே ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஆனா ஹை பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மாத்ரே பொறுத்தவரைக்கும் 80% வரை பிக் பண்ணிருக்காங்க. ரஷீத் கிட்டத்தட்ட ஒரு 20% வரை தான் பிக் பண்ணிருக்காங்க. லோ பர்சன்டேஜ்ல டாப் ஆர்டருக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் நீங்க இப்ப கொடுக்கச்சுன்னா ரஷீதை கிராண்ட் லீக் டோட்டல் டிஃபரன்ஸ் பிக்க நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஷாம் கரன், ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா தான் வந்திருப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அதுல ஷாம் கரன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர்ஸை பார்த்துட்டு அடிச்சு ஆடணும்னு ஷாம் கரன் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாரு. அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த வெனுவுல பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெரிய டேன் இல்ல. ஸ்டார்டிங் பவர் பிளேல விக்கெட்ஸ் கிடைச்சா மட்டும்தான், அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஷாம் கரன் இந்த மேட்ச் ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆப்பனன்ட் டீம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. ரைட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி யாருமே 2 ரைட் ஹேண்டர்ஸ் தான். டாப் 6ல பேலன்ஸ் பூரா லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை கூட உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அஸ்வின் வரல இதே லைன்ஸ் தான் போறாங்க. ரவீந்திர ஜடேஜாவோட பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல 25ல இருந்து ஒரு 30 ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். டுவல் பிரேவிஸ்,
ஸோ டுவெல் பிரேவிஸோட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு, அவரோட ஸ்கில்ஸ் வேற லெவலில் இருக்கு. அடுத்த ஏபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு அவர் ஸ்கில்ஸ் வந்து வளர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு என்ன ஒரு மைனஸ்னா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது, கடைசி கட்டத்துல தான் பேட்டிங் ஆப்ஷன் வந்து வராங்க. நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்க, டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் 3 விக்கெட் கொஞ்சம் 2 விக்கெட் கொஞ்சம் ஏர்லியா விழுந்துரும். 13 ஓவருக்குள்ளாரே டுவெல் பிரேவிஸ் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டுவெல் பிரேவிஸ் அதுல பேட்டிங் ஆர்டர்ல வந்து நான் வந்து பர்டிகுலரா 45 50 ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு கிராண்ட் லீக் நீங்க கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கடைசி அந்த 15-16 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா அவர் பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அந்த பர்டிகுலர் ஸ்கோர் ட்ரீம் டீம்ல அளவுக்கு இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ நீங்க டீமை மேக் பண்ணும்போது டாப் 4ல 2 விக்கெட் கொஞ்சம் ஏர்லியா விழுந்துரும் நினைச்சீங்கன்னா அதுல டுவெல் பிரேவிஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா டுவெல் பிரேவிஸ் நீங்க கேன்சல் பண்ண தேவையில்லை. டூபே எல்லாரும் வந்து சிக்ஸர் டூபேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த சீரீஸ்ல பெருசா வந்து 6 ஹிட்டிங் எல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு 20 பால் பிடிக்கிறாருன்னா ஒரு 6 இந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்தாருன்னா ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கலாங்க. அவதான் அதுக்கு மேலே பெருசா விடுறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. தீபக் ஹூடா நான் கன்சல்ட் பண்ணவே இல்லை. மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பிங் பண்றாரு அண்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 15+ ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்ச் பேட்டிங் ஆட வரதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபுல் பேட்டிங் ட்ராக் போது டாப் ஆர்டர் இருக்கிறதுல மேட்ச் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கெட் கீப்பிங்ல ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். நூர் அகமது. ஸோ நூர் அகமதுக்கு ஹோம்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் நல்லாவே இருக்கு. பட் அவுட்டர்ல சுத்தமா ஒரு சப்போர்ட்டிங்கே இல்லைங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரையும் எடுப்பாரு. பெருசா ஒரு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. போத் இன்னிங்ஸ் ஒரு விக்கெட் தான் வந்து அவரை எதிர்பார்க்கலாம். பத்ர் ராணா ஸோ ஃபாஸ்ட் பவுலர், டெத் ஓவர் பவுலர். கலில் அகமது, மஹிசா பத்ர் ராணா 2 பேர் தான் டெத் ஓவர்ல வந்து போல் பண்றாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேல பத்ர் ராணாக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். கொடுக்காத ஒரு மைனஸா வந்திருக்கனால எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். கலில் அகமது லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கிறது 60+ மேல கொடுத்துட்டாரு. அவர் பால் பெருசாவே சப்போர்ட்டிங் ஆன அந்த வெனுல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றாரு. சுனில் நரேன் அண்ட் கலில் அகமதுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் கலில் அகமதுக்கு நம்ம 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அன்சுல் காமோச். ஸோ அன்சுல் காமோச் இந்த மேட்ச் இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா பத்ர் ராணா கம்பேர் பண்ணுறது நீ அன்சுல் காமோச்சோட இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வெனுல ஸ்டார்டிங் பவர் பிளேல பால் இருக்க ஸ்விங்கோ டேனோ வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேக்கு அப்புறம் பெருசா வந்து இருக்கிறது கிடையாது. சோ அப்படி இருக்க பட்சத்துல அன்சுல் காமத் ஸ்டார்டிங் பவர் பிளேல 1 or 2 விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக்ல நீங்க ரிஸ்கா தான் போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பத்ரிநாக்கு பதிலா அன்சுல் காமத்தோட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல. தோனியை கம்பேர் பண்ணும்போது ரஹ்மானுல்லா குர்பாஸ் டாப் ஆர்டர்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அப்படிங்கறனால அவர் போத் இன்னிங்ஸ்ல ரொம்பவே சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது இங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. அதே செகண்ட் ஹாப் பேட் பண்றாங்க அப்படின்னா டீம்ல ஒரு ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஓவராலா ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சுனில் நரேன். ஸோ சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஹிட்டிங் அவரோட உள்ள இறக்கி விடுறது பாத்தீங்கன்னா ஒரு நாள் முடிஞ்சதை நீ பண்ணு அப்படிங்கிற மைண்ட் தான் டாப் ஆர்டர்ல வந்து இறக்கி விடுறாங்க. அதுல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. விக்கெட் போனாலும் அது பெருசா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அவர் இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட மேட்சஸ்ல ஒரு 2 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட விக்கெட் வந்திருக்காரு. 2 மேட்ச் பேட் செகண்ட் பண்ணும்போது ஸ்பின்னர்கிட்ட விக்கெட் வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது ஆப்போனன்ட் டீம்ல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றதுக்கு யாருமே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது சுனில் நரேன் இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். நான் பர்டிகுலரா இந்த மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த மேட்ச் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கும் போது ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சுனில் நரேன் செகண்ட் பேட் பண்றாரு, ஒரு கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ரஹேனா ரகுவன்சி 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. சோ இந்த வெனுலயா இருக்கட்டும் அவுட்டர்லயா இருக்கட்டும் 2 பேருமே அவங்க ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீம் டீம்ல விளையாண்ட எல்லா மேட்சுமே ஓவராலா
ஒரு 10 மேட்ச் 11 மேட்ச் விளையாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 1 or 2 மேட்ச் மட்டும் ட்ரீம் டீம்ல வரல, மிச்சம் எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரகேனா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. போத் டீம்ஸுமே சேஃபான பிளேயர். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45+ வந்து 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலரா எதிர்பார்க்கிறேன். ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்லயே விக்கெட் இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளாரே பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்துருது, 2 விக்கெட் விழுந்துரும் நினைச்சீங்கன்னா அதுல ரகுவன்சி ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அது 15 ஓவர் கிட்டத்தட்ட 13ல இருந்து அந்த 15 ஓவர் வரையுமே 3 பேர் விக்கெட் இழக்காம நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுவுது அப்படின்னா அதுக்கப்புறம் ரகுவன்சி வருவாராங்க பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த 14 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுவும் போது ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து இவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நோக்கியே போகணும் அப்படிங்கும் போது ஹார்டு ஹிட்டரை இறக்கி விடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன்னா கம்மியான ஓவர் தான் இருக்கும்போது ஆண்ட்ரூ ரஸ்ல இருக்கட்டும் இல்ல ரிங்கு சிங்கா இருக்கட்டும் இப்படி டாப்பர்ல வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது கொஞ்சம் வயசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கண்டிப்பா சுனில் நாராயண் கொஞ்சம் டாப்பர்ல விக்கெட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல ரகுவன்சி ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. வெங்கடேஷ் ஐயரை நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்த சீரீஸா ஒரு 27 கோடி கொடுத்து ரொம்ப ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஃபிளாப் சொல்லணும். இன்ஜுரியில இருந்து வந்தாரு, பெருசா அவருக்கு இந்தியன் மைண்ட்ல கிடைக்கல, பெருசா ஸ்கோர்ஸும் கிடைக்கல. பட் இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டா இருக்கறனால 10 டீம்ல ஒரு டீம்ல வேணா அவர் ட்ரை பண்ணி பாருங்க. ரிங்கு சிங் சேம் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கன்னு பெரிய டவுட் தான். வந்தாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் ரிங்கு சிங் ஃபீல்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ரசல் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ரசலை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ரகுவன்சி இருக்காரு அப்படிங்கும் போது மினிமம் 13 இருந்து ஒரு 15 ஓவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர். அப்ப அந்த இடத்துல ரசல் தான் வருவாரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல. சோ அப்படி இருக்கும்போது ரசல் பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் பார்த்தா நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு சொல்லணும். பேட்டிங் ஆர்டர் வரும்போது கடைசி அந்த 5 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 20 இருந்து 25+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு ஆயப்பட்டு இருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. சோ அப்படி இருக்கும்போது ரசல் இந்த மேட்ச் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க. கிராண்ட் லீக் கண்டிப்பா கேப்டன்ஷிப் ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஸ்மால் லீக் கூட நீங்க ரசலுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் மொயின் அலி. இந்த மேட்ச் மொயின் அலிக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன் இருக்குமா டவுட் தான். ஏன்னா 2 ஆப்ரேட் பவுலர் இருக்காங்க. சுனில் நாராயண் மோஸ்ட் பண்ணி 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. சோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. சுனில் நாராயண் வர டவுனுக்கு அவங்களும் பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாங்க அப்படின்னா சோ அந்த இதுக்கு ஈக்குவல் ஆயிரும். மொயின் அலிக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது, பேட்டிங் ஆப்ஷனும் வந்து கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல அவர் வந்து 50 ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்றேன் அப்படின்னா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இப்போ வந்து ட்ரை பண்ணிங்க. ரமன்தீப் சிங் பேட்டிங் ஆர்டருங்கிறது ரொம்ப பெரிய டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர் வரமாட்டாரு. வந்தாரு அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதாவது 5 ஓவர் இருக்கும்போது பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர். சோ மொயின் அலிக்கு அப்புறம் தான் ரமன்தீப் சிங் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட இந்த பேட்டிங் ஆர்டரை தாண்டி ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவாராங்க பெரிய டவுட் தான். சோ நீங்க அவரை கேன்சல் பண்ணவே தேவையில்லை. அசித் ராணா இந்த வெனுல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். போத் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் வந்து நல்லாவே எடுத்திருக்காரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத அர்ஷித் ராணான்றது நம்ம எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி சோ இந்த வெனுல ஸ்பின்னருக்கு பெரிய டேன் இல்லதான். பட் இருந்தாலும் இந்த வெனுல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் ஸ்பின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் நிறைய முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நல்ல ஹெட் வெட்லயும் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. சோ இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். வைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட். இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும் வைபவ் அரோராவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம்ல கூட பிளேயர் சேஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீம்ல கூட பிளேயர் சேஸ்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யாரு அவங்களுக்கு யார் யாருக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹை பர்சன்டேஜ் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகுமலா குர்பாஸ், சுனில் நாராயண், அஜய் நகேனா, ரகுவன்சி, ஆண்ட்ரூ ரசல், வருண் சக்கரவர்த்தி. இந்த 6 பேருமே ஸ்மாலுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது ரிஸ்க் எடுக்கவே முடியாது. நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி தான் ஆகணும். இதுல ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகேனா அல்லது ரகுவன்சி. 2 பேர்ல எனி பிளேயர். நீங்க யாருக்கு ரகுவன்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரகேனாவை நீங்க கேன்சல் பண்ண தேவையில்ல. ரகுவன்சிக்கு ரகேனாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரகுவன்சி நீங்க கேன்சல் பண்ண தேவையில்ல. மத்த பிளேயர் நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அது சென்னையை பொறுத்த வரைக்கும் மாத்ரே, ஷாம் கரன் இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாங்க.
ஜடேஜா பேட்டிங்ல இருந்து மட்டும் அவர் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஆல்ரவுண்டரா தேவை இருந்துச்சுன்னா அவருக்கு நீங்க பெருசா அவருக்கு வந்து பேட்ச் வந்து கிடைக்காது. நீங்க விடி டாஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நூர் அகமது ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே லோ பர்சன்டேஜ்ல ஹர்ஷித் ராணா நீங்க போத் இன்னிங்ஸ்ல டோட்டலி டிஃபரன்ஸ் பிகாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொயின் அலிக்கு இந்த மேட்ச் எனக்கு ஃபைனான்சியலி கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு 2 டீம்ல ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அது சென்னையை பொறுத்த வரைக்கும் டுவெல் பிரேவிஸ், வைசா பத்திரானா, கலீல் அகமது இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் ஆர்டர் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் போயிடும் அப்படின்னு நினைச்சு மேக் பண்ணீங்க அப்படின்னா சென்னை டீம் அதாவது கொல்கத்தாக்கு ஃபேவரட் டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல டுவெல் பிரேவிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். பத்திரானா ஃபர்ஸ்ட் போல் பண்றா இருந்தா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போல் தான் இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. கலீல் அகமது போத் இன்னிங்ஸ்லுமே டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாத்துங்க. இந்த மேட்ச் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸஸா போனதுனால இந்த மேட்ச் ரொம்பவே கம்மியான பிக்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. டோட்டலி டிஃபரன்ஸ் பெஸ்ட் பிக்கா வந்து இருப்பாரு. இப்போ 2 டீம்ல கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்க பார்க்கும்போது ஷாம் கரன் இந்த டீம்ல கேப்டன்ஷிப் அல்லது வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் சுனில் நரேன், ரகுவன்சி 2 பேர்ல நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல நீங்க கேப்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஆண்டர் ரசில், ஹர்ஷித் ராணா, ரகுவன்சி இந்த 3 பேருமே கேப்டன்ஸ் கடனுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாங்க. அதாவது ரகுவன்சி, ரகேனா 2 பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே சென்னையை பொறுத்த வரைக்கும் டுவெல் பிரேவிஸ், மாத்ரே அண்ட் கலீல் அகமது ஸோ இந்த 3 பேருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.